ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக மைக்ரோ ஃபைனான்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க. ஸோ இந்த பேங்கோட 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 68.3 அண்ட் லோ பார்த்தீங்கன்னா 44.85. பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10.19 அண்ட் டிவிடெண்ட் எடுத்தீங்கன்னா 1%. ஸோ இந்த பேங்க் கரண்டா 52 வீக் லோ நியரஸ்ட் ட்ரேடிங் பீரியட் கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 48%. கடந்த ஓராண்டுல இந்த பங்கு கொடுத்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3.28% நெகட்டிவா க்ரோத் ஆயிருக்கு. ஸோ இவங்களுடைய பிசினஸ் ஓவர்வியூ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இவங்க ஒரு மைக்ரோ பேங்கிங் 61% இந்த பேங்கோடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிசினஸ் லோன்ஸ் 4% கொடுக்குறாங்க அண்ட் ஜாயிண்ட் லயபிலிட்டி பார்த்தீங்கன்னா 57% அண்ட் ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா 10%. ரீட்டைல் லோன்ஸ்ல எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ஹவுசிங், கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன்ஸ் அந்த மாதிரி எல்லா லோன்ஸும் கொடுக்குறாங்க. நான் இன்கம் ப்ராஜெக்ட்ஸ் இவங்க பண்றாங்க. இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி எல்லா சலுகைகளும் இவங்க கொடுக்குறாங்க. இந்த பேங்க்ஸோட பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு இவங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களையும் இவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா வடநாடுகள்ல இவங்களுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்களுடைய அதிகமான பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா பீகார்ல 222 அவுட்லெட் இவங்க வச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேஷ்ல 195 அண்ட் ஒடிசால 85 அந்த மாதிரி இவங்களுடைய அவுட்லெட்ஸ் அதிகமாக வடநாடுகள் இருக்குது. இவங்களுடைய அவுட்லெட்ஸ் 2023 851 இருந்தது. இப்போ 2024 ஜூன் குவார்டர் படி 916 பேங்க் அவுட்லெட்டாக உயர்ந்திருக்குது. எங்களுடைய ஏடிஎம்ஸ் பார்த்தீங்கன்னா 614 ஏடிஎம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 26 ஸ்டேட்ஸ்ல எங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் குவார்டர் ஒன் ரிசல்ட்டோட ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 31% இயர் வந்திருக்கு அண்ட் டெபாசிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 30% வந்திருக்கு. இந்த டெபாசிட் க்ரோத் ரொம்பவே முக்கியம். பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டா அனலைஸ் பண்ண எல்லா பேங்க்ஸோட டெபாசிட் க்ரோத் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. இவங்களுடைய டெபாசிட் க்ரோத் நல்லாவே இருக்குது அண்ட் கன்சிஸ்டண்டா இவங்களுடைய செக்யூர்ட் லோன் போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹீட் வேவ்ஸ்னால நிறைய என்பிஎஸ் அதையும் ரிகவர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இந்த குவார்டர்ல ஆட் பண்ணியிருக்காங்க 311 கோடி. நிம்ஸ் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 9.4% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் காஸ்ட் இன்கம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 54.1%. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 137 கோடி. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 28% வந்திருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசட் அண்ட் ரிட்டர்ன் ஆன் இக்விட்டி ஹெல்த்தியா வந்திருக்கு 2.3%. குவார்டர் பார்த்தீங்கன்னா நல்லாவே உயர்ந்திருக்குது. அண்ட் நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.26% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா கொஞ்சம் இந்த ஹீட் வேவ்ஸ் அந்த எலெக்ஷன்னால எல்லா பேங்க்ஸ்க்குமே கொஞ்சம் மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் கொஞ்சம் என்பிஏ இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் கேரி ஃப்ளோட்டிங் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 169 கோடி. ஓவரால் ப்ரொவிஷன் கவரேஜ் பார்த்தீங்கன்னா 91% இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ என்ன அப்படின்னு. அது நம்ம பேங்கிங் ஸ்டாக்ஸ் எப்படி அனலைஸ் பண்றதுன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நீங்க தெளிவாக பார்த்துக்கலாம். சார் பார்த்தோம். ஸோ இந்த பேங்கோட நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த பேங்கோட கிரெடிட் காஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.7ல இருந்து 2.7% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கிரெடிட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அவங்களுடைய அசட் குவாலிட்டி பேடா இருக்குது அப்படின்னு, அதாவது இவங்க கொடுத்துருக்கிற லோன்ஸ்ல என்பி ஆகலாம் அப்படின்னு அது ஒரு ரீசன் தான் அந்த கிரெடிட் காஸ்ட் ஹையரா இருக்கிறதுக்கு காரணம். ஸோ இந்த பேங்க்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, கிரெடிட் காஸ்ட் நாங்க 2% மெயின்டைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவரால் இவங்களுடைய எலெக்ஷன் மற்றும் ஹீட் வேவ்ஸ் அதனால இவங்களுடைய ஸ்லிப்பேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்லிப்பேஜஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்டர் பார்த்தீங்கன்னா 0.9 பில்லியன்ல இருந்தது 1.8 பில்லியன், அதாவது 4% இன்க்ரீஸ் ஆகுது இந்த குவார்டர் ஆன் குவார்டர். அண்ட் நிம்ஸ் ஆல்சோ இவங்களுக்கு டிக்ளைன் ஆகுது. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது 30% குறைஞ்சிருக்குது. அண்ட் நிம்ஸோட கிராஃப் கீழே ஷோ ஆயிருக்கு. ஸோ ஈல்ட் ஆன் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலா பெட்டராகவே இருக்குது. அண்ட் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9.7. ஸோ காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸோட இது குறைஞ்சிருக்கு. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 9.7. போன குவார்டர் பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 10ல இருந்தது. ஸோ இந்த வாட்டி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சிருக்குது. ஸோ ஈல்ட் ஆன் அட்வான்சஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா நம்ம டெபாசிட் பண்ணிருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்குறது இதுதான் 7.9. அண்ட் ஈல்ட் ஆன் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா 20.9. ஸோ லெண்டிங் ரேட். ஸோ காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் கூட்டி இருக்குது போன குவார்டரோட. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஓகே. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்
குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா 8% இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஆப்ரேட்டிங் இன்கம் 3% இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 10% வந்திருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 11%. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 14% உயர்ந்திருக்கு. அசட் குவாலிட்டி பேலன்ஸ் ஷீட், இந்த பேலன்ஸ் ஷீட் ரொம்ப முக்கியம் பேங்க்ஸ்க்கு. கேப் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 4% குவார்டர் ஆன் குவார்டர் உயர்ந்திருக்கு. அண்ட் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 30%. ஸோ நிறைய பேங்க்ஸ் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் டெபாசிட் வந்து 0% தான் இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு டெபாசிட் க்ரோத்னா நம்ம சொல்லலாம். அண்ட் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் 6% உயர்ந்திருக்கு. அண்ட் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 6% உயர்ந்திருக்கு. ஸோ இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓகே ஓவராலாக பெட்டராக இருக்குது. அண்ட் இவங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 2023 110 கோடியாக இருந்தது. 2025 188 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அசட் க்ரோத் வந்து நல்லாவே உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆவரேஜா எங்களுடைய குவார்டர் ஆன் க்ரோத் பார்த்தீங்கன்னா 4 to 5% கொடுத்துருக்காங்க. இந்த குவார்டர் பார்த்தீங்கன்னா 3% இன்க்ரீஸ் ஆயிடுது. அண்ட் நெக்ஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா மாடரேட்டா இவங்க க்ரோத் ஆகிட்டே இருக்கிறாங்க. இந்த குவார்டர்ல மட்டும் இவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 6% உயர்ந்திருக்கு. அண்ட் ஓவராலா பார்த்தீங்கன்னா 3.5 வந்து 5.7% நெட் இன்ட்ரெஸ்ட் க்ரோத் இருந்திருக்கு. ஸோ நல்லாவே ஒரு க்ரோத் தான். அண்ட் பிரேக்கப் ஆஃப் அதர் இன்கம், ஸோ அதர் இன்கமும் ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் வந்து ரிஸ்க் இல்லாமல் உங்களுக்கு இன்கம் வருது. ஸோ லோன் ப்ராசஸிங் ஃபீ பார்த்தீங்கன்னா 26% இருக்குது. அண்ட் பிஎல்எஸ் கம் இன்கம் பார்த்தீங்கன்னா 38% இருக்குது. ரிகவரி ஃப்ரம் ரிட்டர்ன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வந்து 13% இருக்குது. அண்ட் ஜென்ரல் பேங்கிங் சர்வீசஸ்ல வந்து 24% கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் ஆன் பார்க்கும்போது ஓவரால் நல்ல க்ரோத் இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் ஓகே. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 105 அதர் இன்கம்ஸ்ல வந்து இவங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் மைக்ரோ பேங்கிங் அசட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கலெக்ஷன் எஃபிஷியன்சி ரொம்ப நல்லாவே இருக்கு. கிட்டத்தட்ட 95% எப்பவுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்டரோட கலெக்ஷன் எஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 96% இருக்குது. ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் எஃபிஷியன்சி. அதாவது இவங்க எந்த ஒரு லோன் ஸ்லிப்பேஜ் ஆச்சோ இல்ல என்பிஏ ஆச்சுன்னா அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இதுவே இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா நல்லாவே குறைஞ்சிருக்குது. 1% குறைஞ்சிருக்கு. ஸோ என்பிஏ ஓவராலா பார்க்கும்போது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் மிரே அசெட் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ட்ரஸ்ட் பிரைவேட் லிமிடெடும் இவங்களும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதர் சம் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இவங்களுடைய புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா கரண்டா 28.4 ஷேரிங் போயிட்டு இருக்குது. அண்ட் ஃபியூச்சர் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கோட லோன் க்ரோத் வந்து 30% உயரும். செக்யூர்ட் லோன்ஸ்ல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டெபாசிட் க்ரோத்தும் ஹையரா இருக்கு இந்த பேங்க்ஸ்ல, என்ன ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியும் காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ வந்து 54.57% இருக்கும். அசட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கிரெடிட் காஸ்ட் வந்து 2% மெயின்டைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் இந்த குவார்டர் பார்த்தீங்கன்னா 2.45% வரை வந்துருந்துச்சு. ஸோ அவங்க 2% மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் நியூஸ், இந்த பேங்க் ரீசெண்டா ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய கேபிட்டலை 1500 கோடியிலிருந்து 2000 கோடியை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இவங்களுடைய லெண்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓவரால் இவங்களுடைய ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.